ஏழாவது மிக முக்கியமான அடிப்படை, கருத்து வேறுபாடுகள் வந்தால் நாம் என்ன செய்வது? கருத்து வேறுபாடு வந்தால் குர்ஆன் அஸ்ஸுன்னா இரண்டின் பக்கம் திரும்புவது. ஏன்னா அது அந்த இரண்டு தான் அல்லாஹ்வுடைய அடியார்களை ஒன்றிணைக்கும். ஏன்னா சத்தியம் அல்லாஹ்வுடைய வஹீன் மூலமாக நமக்கு இறக்கப்பட்டிருக்கு. அந்த வஹி அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை விளக்கம் தரக்கூடிய ரசூலுடைய சுன்னா, ரசூல் சொன்னது செய்தது அவங்க அங்கீகரித்தது, இதுதான் அஸ்ஸுன்னா. அப்போது இதன் பக்கம் திரும்புவது மிக முக்கியமான கடமை. மனிதர்கள் எப்போதுமே இயல்பிலேயே கருத்துபாடு கொண்டவங்க தான். நாம் நம்முடைய வீட்டில் பார்க்கலாம், வெளியில் பார்க்கலாம். ஒரு நிர்வாகம்னா அதுக்குள்ளே கருத்துபாடுகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்துபாடு வரும். பிள்ளைகளுக்கும் தாய் தந்தைக்கும் இடையே கருத்துபாடு வரும். உணவுலேயே சாப்பிட்றது செய்கிறது பல விஷயங்கள். நம்முடைய உடை ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், ஒருத்தர் ஒன்றை பற்றி ஒரு கருத்தில் இருப்பார். மருத்துவம் எடுத்தால் மருத்துவர்கள் எத்தனை வகையான கருத்து உள்ளவங்க. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு இந்த மருந்து தான் சரி, அல்ல இதுதான் பத்தியம்னு சொல்லுவார். இன்னொருத்தர் அதுக்கு மாற்றமாக அந்த பத்தியம் சொல்லக்கூடிய ஒன்றை சாப்பிடணும்னு சொல்லுவார். இந்த மாதிரி கருத்து டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன்ஸ் இது வரும். ஏன்னா இது புரிதல் வேறுபாடு. நம்ம ஒரு விஷயத்தை விளங்கி கொள்றதுல வரக்கூடிய இயல்பான விஷயங்கள், நடைமுறைப்படுத்துறதுல வரக்கூடிய கருத்துக்கள். இதை இஸ்லாம் மறுக்கலை. ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னன்னா, கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நாம் எதன் பக்கம் திரும்பணும்? அப்படி கருத்து வேறுபாட்டிலேயே நாம் இருக்கணுமா? உனக்கு இந்த கருத்தில் இருக்கட்டும், எனக்கு இந்த கருத்து இருக்கட்டும், உன் கருத்தும் சரிதான் என் கருத்தும் சரிதாங்கிறதே சரியா? அல்லது ஒரு கருத்து தவறாக இருந்து அந்த கருத்தில் இருப்பவர் சரியான கருத்துக்கு வருவது முக்கியமா இல்லையா? அப்போ அவர் சரியான கருத்துக்கு வருவது முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம்னா, அவருக்கு நம் நன்மையை நாடினா என்ன செய்வோம்? அந்த சரியான கருத்துக்கு அவர் வர வேண்டும் என்று அல்லாஹ்வோட துவா செய்யலாம், அவருக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்யலாம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நாடினால் அவர் நேர் வழி பெறலாம், அல்லது அவருடைய தவறான கருத்தில் இருந்துடலாம். இது அல்லாஹ்வுடைய விதி. கதிரில் எது முந்தியதோ அது நடந்துடும். அப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் நம்ம எதன் பக்கம் திரும்ப வேண்டும்ங்கிறதுல மார்க்கம் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டால், ஒன்று உண்மைனா கருத்தின் அடிப்படையில் அது உண்மையா பொய்யா முடிவாகாது. எதன் அடிப்படையில் உண்மையா பொய்யா அல்லது சத்தியமா அசத்தியமா முடிவாகும்? ஆதாரம், அத்தலீல். சகோதர சகோதரிகளே, அரபியில் தலீல் என்று சொன்னால் என்ன தெரியுமா? பொதுவாக நான் தமிழில் ஆதாரம், இங்கிலீஷ் எவிடன்ஸ், ப்ரூஃப் இப்படி சொல்லுவோம். ஆனால் தலீல் என்று சொன்னால் தல்ல யதுல்லு, அதாவது அரபியில் வழிகாட்டப்படுவதை குறிக்கும். ஒருவன் வழிகாட்டப்பட்டான் அல்ல வழி நடந்தான், அப்போ அந்த மாதிரி கருத்துக்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. தலீல் என்று சொன்னால் வழிகாட்டின்னு தான் அர்த்தம். அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி வழிகாட்டக்கூடியதைத்தான் தலீல் என்று சொல்லப்படும். அப்போ ஹக்கின் பக்கம் வழிகாட்டக்கூடியதுதான் தலீல். அப்ப ஹக் எது? அல் குர்ஆன் அஸ்ஸுன்னா. குர்ஆன் சுன்னாவின் பக்கம் வழிகாட்டக்கூடிய ஆதாரத்தை தான் நம்ம தலீல் என்று சொல்வோம். அப்போ இப்போ நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, கருத்து வேறுபாடு வருமா வராது? ஆமா வருங்க. அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படியணும். ஆனா கருத்து வேறுபாடு வந்துருச்சு. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள். பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்? வ உலில் அம்ரி மின்கும். உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு, உங்கள் மீது யார் அதிகாரம் கொண்டிருக்கிறாரோ அவருக்கும் கீழ்ப்படியுங்கள். இப்ப கீழ்ப்படிதல் 3 விஷயங்கள் இருக்குது இந்த ஆயத்துல, கவனியுங்க. முதலாவது அல்லாஹ்வுக்கு, இரண்டாவது அவருடைய தூதருக்கு, மூன்றாவது உலுல் அம்ரு. அரபியில் உலுல் அம்ரு என்று சொன்னா அதிகாரம் உடைய, அம்ரு என்று சொன்னா அதிகாரம், அத்தாரிட்டி. அப்ப யாருக்கு அத்தாரிட்டி இருக்கோ நம்ம மேல அவங்களுக்கு கீழ்ப்படியணும். அப்ப மூன்றாவது கீழ்ப்படிய தகுதியானவர்கள் யாருன்னு கேட்டா உலுல் அம்ருங்கிற அதிகாரம் உடையவர்கள். இந்த அதிகாரம் உடையவர்ங்கிற 2 சாரார் இருக்கிறாங்க. இதுதான் தப்சீர்கள் சொல்லப்பட்ட இஜ்மாவான கருத்து. இஜ்மாவான ஏகோபித்த கருத்து. எல்லா தப்சீர்களையும் உலுல் அம்ரு என்று சொன்னால் 2 சாரார் அதிகாரம் உடையவர்கள். முதல் சாரார் யார் கேட்டா ஆட்சியாளர்கள், த ரூலர்ஸ். யார் ஆட்சியாளராக இருக்கிறாரோ, இராணுவத்தை கொண்டு ஒரு குறிப்பிட்ட மக்கள் எல்லாம் தங்களுடைய ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொண்டார்களோ,
அவர் மன்னராக இருக்கலாம் அல்லது வேறு விதத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கலாம், அவரும் உலுல் அம்ரில் வருவார். இரண்டாவது யார் தெரியுமா? அல் உலமா, ஸ்காலர்ஸ், அறிஞர்கள். ஏன் அவர்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு கேட்டா, அவர்கள் உலுல் அம்ரு கொண்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் இல்மால் அம்ரு கொண்டவர்கள். அந்த இல்முங்கிறது என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுக்கு தூதருக்கு கீழ்ப்படிவதற்கு அவர்கள் சட்டம் சொல்லும்போது அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்போ அவர்கள் சொல்லுகிறது ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்கும்போது நாம் அதற்கு கட்டுப்பட்டாகும். ஆதாரத்திற்கு மாற்றமாக இருந்தால் நாம் கட்டுப்பட தேவையில்லை. ஆனாலும் அல்லாஹ் தஆலா இங்க அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல் சொல்லிட்டு அதே அத்தீங்கிற வார்த்தையை வஉலில் அம்ரி மின்கும் சொல்லும்போது திரும்ப அத்தீங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. கவனிக்கிறீங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ, ஒரு தடவை அத்தீ வந்துருச்சா, கீழ்ப்படியுங்கள். வ அத்தீஉர் ரசூல், திரும்ப அத்தீ வந்துருச்சா, கீழ்ப்படியுங்கள். இப்போ திரும்ப அத்திங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்த கீழ்ப்படியுங்கள்னு சொல்லாம அல்லாஹ் தஆலா வாவ் அத்ஃப் சேர்க்கிறான். வாவ் அரபியில வாவுங்கிறது அண்டுங்கிற அர்த்தம். அப்போ முதல்ல இத்தாத்தை சொல்லும்போது அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் சொல்லும்போது தனித்தனியாக அல்லாஹ் தஆலா ரெண்டு பேருக்கும் கீழ்ப்படிதல் மார்க்கத்தை சமமானது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதை ரசூலுக்கு கீழ்ப்படிவதும் வரும். ஒமை யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ், சூரா நிசாவுடைய ஆயா 82 நினைக்கிறேன். ஒமை யுத்திஇர் ரசூல், யார் அல்லாஹ்வின் ரசூலுக்கு கட்டுப்பட்டாரோ கீழ்ப்படிந்தாரோ அத்தா அல்லாஹ், அவர் யாரு கட்டுப்பட்டார்? அல்லாஹ் கட்டுப்பட்டார். அப்போ அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதில் தான் ரசூலுக்கு கீழ்ப்படிவதும் வரும். ஆகவே தான் அத்தீஉல்லாங்கிறதும் அத்தீஉர் ரசூலுங்கிறதும் இத்தாத்துடைய வார்த்தை திரும்ப திரும்ப 2 தடவை கட்டளை வாக்கியமா வந்துருச்சு. ஆனா அது போன்ற சமமான கீழ்ப்படிதல் யாருக்கு இல்லை? வஉலில் அம்ரி மின்கும், உங்களில் இருக்கிற அதிகாரமுடையவர்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுவது போல அவங்களுக்கு கட்டுப்படலாமா? கூடாது. ரசூலுக்கு கட்டுப்படுவது போல அவங்களுக்கு கட்டுப்படலாமா? கூடாது. யாரா இருந்தாலும் சரி. அதில் யார் யார் வருவாங்க? முதலாவது ஆட்சியாளர்கள், இரண்டாவது அறிஞர்கள். சரி, இவங்க 2 பேருக்கும் கட்டுப்படுவது முக்கியம்தான். ஆனால் ஏன் அல்லாஹ் தஆலா வாவ் கொடுத்து இத்தாத்தை திரும்ப வார்த்தையா சொல்லலை அப்படிங்கிற கேள்விக்கு இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் தப்சீர்ல குறிப்பிடுறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவது அஸ்லு. அஸ்லுன்னா என்ன? ஃபவுண்டேஷன், அடிப்படை. ஓகேயா? அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்படும்படி அந்த அடிப்படையில் நம்முடைய உலுல் அம்ரா இருக்கக்கூடிய அதிகாரமுடையவர்கள், ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது உலமாக்களாக இருக்கலாம், அவங்க அந்த வரம்புக்குள்ள நமக்கு ஒரு கட்டளை இட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கட்டுப்படும். ஆனால் அந்த வரம்பு மாறா, அதை தாண்டி போய் அவங்க ஒன்றை சொல்றாங்க, அது அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்யறதுல வரும், கட்டுப்படுவதில் வராது அப்படின்னா அப்போ இவங்களுக்கு கட்டுப்படுவது எப்படிப்பட்டதுன்னா அல்லாஹ்வும் தூதருக்கு மாறு செய்யறதாயிரும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதரும் கட்டுப்பட்டது ஒன்று, கட்டளையிட்டது ஒன்று, இவங்க கட்டளையிட்டது ஒன்றா இருக்குல்ல. அப்போ அதனால தான் அல்லாஹ் தஆலா இத்தாத்துங்கிற வார்த்தையை சமமான அளவுக்கு அல்லாஹ்வுக்கு தூதருக்கும் சொன்னது போல உலுல் அம்ருக்கு சொல்லலை அப்படின்னு இமாம் இப்னு கஸீர் விளக்குறாங்க. எல்லா உலமாக்கள் இஜ்மாவா சொல்லப்பட்ட விஷயம். ஏன் உலுல் அம்ரு அந்த அந்தஸ்தை அடையலைன்னா அவர்கள் மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். அவர்களுக்கு வஹி இறக்கப்பட்டதா? இல்லை. ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், உலமாக்களாக இருக்கட்டும், வஹி இறங்கியவர்களா? இல்லை. அவர்கள் மனிதர்கள் தான். ஆனாலும் அவர்களுக்கு இல்மு இருந்துச்சு அல்ல அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த இல்மு அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் இருக்கணும். அதுக்கு மாறு செய்வத மனிதர்கள் தவறு யாரிடம் வரும்? என்னிடம் வரும், உங்களிடம் வரும், யார்ட்டையும் வரும். எவ்வளோ பெரிய இமாமிடம் வரும். இமாம்களும் மனிதர்கள் தான். ஆனாலும் ஏதேனும் ஒரு இடத்துல அவர்களுக்கு மத்தியிலும் சருகுதல் வரும். ஏன்னா அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். உண்மையா இல்லையா? சரி, இப்போ கருத்து ஒருபாடு வருது பாருங்க. உலுல் அம்ரு ஒன்று சொல்றாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்ம மேலே அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அது உலமாக்களாக இருக்கலாம், அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கருத்து வந்துருச்சு, இவங்க ஒரு கருத்து அவங்க ஒரு கருத்து. இப்போ என்ன செய்யணும்? கவனிங்க, அடிப்படையான குர்ஆனுடைய விதி, அதே ஆயத்துடைய மறுபகுதியை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். சூரத்து நிசா அதே ஆயா 59 ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல். நீங்கள் ஏதாவது ஒன்றில் கருத்து வேறுபாடு பட்டால், வேறு வேறு அபிப்பிராயங்கள் வந்துருச்சு உங்களுக்கு மத்தியில், பிணக்கு வந்துருச்சுன்னா ஃபருத்தூஹு, அதை திருப்பி விடுங்கள். எதன் பக்கம்? இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் திருப்புங்க. வர் ரசூல், ரசூலின் பக்கம் திருப்புங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளின் நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் இதைத்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க பாருங்க, அதே ஆயத்துடைய மறுபகுதியில் அல்லாஹ் தஆலா இலல்லாஹி வ ரசூல்னு நிறுத்திட்டான். திரும்ப உலுல் அம்ரு சொல்லல. அதே ஆயத்து தான்,
ஆரம்பத்தில் கட்டுப்படுதலை சொல்லும்போது எப்படி சொல்லியிருக்கிறான்? அல்லாஹ்வுக்கும் தூதர் கட்டுப்படுங்க, இன்னும் உங்களை அதிகாரமுடையவர்களுக்கு. ஆனால் அதிகாரமுடையவர்களுக்கு மத்தியிலும் நமக்கு அவங்களுக்கு ஒரு கருத்துப்பாடு வந்துருச்சுன்னா, அப்போ அதிகாரமுடையவர்கள் முழு முதலா எந்த அப்சல்யூட் ஒபீடியன்ட் அவங்களுக்கு இல்லைங்கிறனால தான் என்ன செய்யறோம்? அந்த இடத்துல அல்லாஹ் சொல்ல ஃபைன் தனாஸஅத்தும் ஃபி ஷை, அப்புறம் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துப்பாடு வருது அப்படின்னா ஃபருத்துஹு, நீங்க திருப்பி விடுங்க, இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம், ஒரு ரசூலின் பக்கம். ஏன்னா கட்டுப்பட வேண்டியது அடிப்படையில் எங்க யாருக்கு? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான். இந்த அடிப்படையை இது அல்லாஹ் தஆலா சொல்றதுனால தான் ஈமானோட அதை சம்பந்தப்படுத்துறான். ஏன்? இன் குன்தும் துமினூன பில்லாஹ், நீங்க உண்மையில அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தா, வல் யௌமில் ஆகிர், மறுமையை கொண்டு நம்பிக்கை கொண்டதா, இதை தான் நீங்க செய்யணும். அப்போ இல்ல எங்க மேல அதிகாரம் முடியும், அவங்களுக்கு நாங்கள் கட்டுப்படணும், இல்லை இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யுது, இல்லை இருந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு கட்டுப்படுவோம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? அத்தியுள்ள அம்ரி மின்குன்னு சொல்லியிருக்கான்ல. அப்போதான் பாதி பிடிச்சிக்கிறது. அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்ய முடியாது, கட்டுப்பட சொல்லியிருக்கான் இல்லையே. அப்ப அடுத்து என்ன சொல்ற? ஃபைன் தனாஸஅத்தும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல் இன் குன்தும் துமினூன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர். அப்ப நீங்க உண்மையிலே அல்லாஹ்வுக்கும் மறுமைக்கும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், அது ஈமான் உங்களுக்கு இருந்ததுன்னா அல்லாஹ் நிபந்தனை வச்சு சொல்றான்ல. அப்போ நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தூதன் பக்கம் தான் திருப்பணும். அதுதான் அல் குர்ஆன் அஸ் சுன்னா அப்படிங்கிறாங்க உலமா, நம்முடைய அறிஞர்கள். எல்லா இமாம்களுக்கு மத்தியில் இதில் எந்த கருத்துப்பாடும் இல்லை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அடியார்களே. அப்போ இந்த அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ளணும். இன்னொரு ஆயா பக்கம் 23 கொடுத்துறீங்க பாருங்க, சூரா ஷூரா 42வது சூராவுடைய 10வது ஆயா. வமக்தலஃப்தும் ஃபீஹி மின் ஷைஇ ஃபஹுக்முஹு இலல்லாஹ், நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு பட்டா அதோடைய தீர்ப்பு ஹுக்கும் அல்லாஹ்விடம் இருக்கு, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் அல்லாஹ், நாளைக்கு அவன்கிட்ட தான் போய் நிற்க போகிறீங்க, அப்போ வேறு யாரும் வரமாட்டாங்க. இலல்லாஹ், அல்லாஹ் இங்கே ரசூலை சொல்லலை, என் ரசூலும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அங்கே நிற்பாங்க, எல்லாரும் நிற்போம். அப்போ அதோடைய ஹுக்கும், சட்டம், அதோடைய தீர்ப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது. அப்போ மனிதர்கள் அறிவால் தீர்ப்பளிக்கலாம், அனுபவத்தால் தீர்ப்பலாம், ஆனால் இறுதி தீர்ப்பு அல்லாஹ்விடம் அவனுடைய ரசூலிடம் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடம் ஒரு இரண்டை நான் விட்டு செல்கிறேன், லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, நீங்கள் அந்த இரண்டையும் நன்கு உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளும் வரை வழிகட மாட்டீர்கள். என்னது? கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், வசுன்னதி, என்னுடைய வழிமுறை சுன்னா. அப்போ ரசூலுல்லாஹ் விட்டு சென்றது எது? இரண்டு தான். இப்படி தான் சஹாபாக்கள் அதை பற்றி பிடித்தாங்க. அதனால தான் அவங்க நேர்வழி பெற்றவர்கள். சஹாபாக்கள் ஏன் நம்முடைய மிகச்சிறந்த முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறோம்? இப்போ நான் தமிழில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி அரபியில் யூஸ் பண்ணேன் இதே வார்த்தை, முன்னோர்களுங்கிற வார்த்தையை தமிழில் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி முன்னோர்களுங்கிற வார்த்தைக்கு அரபியில் ஒரு வார்த்தை சொன்னேன். யார் சொல்கிறீங்க? பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. சலஃப்னா முன்னோர்கள். முன்னோர்கள்னா யாரோ இல்லை, சஹாபா தான் முதல்ல. ஏன்னா அவங்க தான் நம்ம பின்பற்ற வேண்டிய மிகச்சிறந்த முன்னோர்கள். அதுக்கு தபிஊன், ஏன்னா அவர்களை பின்பற்றினார்கள். அதுக்கு தபஉ தபிஈன், அவர்களை பின்பற்றினார்கள். தபஅ என்று சொன்ன அரபியில பின்பற்றினான்னு அர்த்தம். தபஅ. இத்திபா என்று சொன்னா பின்பற்றுதல்னு அர்த்தம். தபிஊன் ஏன் அந்த பேர் வந்துச்சு தெரியுமா சகோதரிகளே? ஏன்னா சஹாபா அவங்க பின்பற்றுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் சலஃப், முன்னோர்கள். அப்போ தபிஊன் என்று சொன்னா பின்பற்றியவர்கள் அர்த்தம். பின்பற்றியவர்கள் ஏன் தபா, எதுல தபா பண்ணாங்க அப்படின்னா, சஹாபா குர்ஆன் சுன்னாவை, இந்த அல்லாஹ்வுடைய நபி விட்டு சென்ற இரண்டு இருக்குல்ல, கிதாபுல்லாஹ் அஸ் சுன்னா, என்னுடைய சுன்னத்து சொன்னாங்களே, சுன்னதி, இந்த ரெண்டை சஹாபா பின்பற்றினாங்க. அவங்களே அதே போல பின்பற்றுவது தான் தபிஊன். பின்பற்றினால் அவங்க தபிஊன், மிகச்சிறந்த சமுதாயம். அதுக்கடுத்து தபு தபிஈன், இந்த பின்பற்றியவர்கள் இருக்கார்கள் தபியூன், அவர்களை பின்பற்றினால் தபஅ தபிஈன் அப்படின்னு அவங்கள சொல்றோம். அவங்க தான் அஸ்ஸலஃபு சாலிஹ். ஆகவே சலஃபு சாலிஹ்னு சொன்னால் ஏதோ ஒரு இயக்கம், அமைப்பு, ஏதோ ஒரு கட்சி, ஏதோ ஒரு தனி மதுஹப், புதுசாக பிற்காலத்தில் வந்து ஒரு ஃபிர்கா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. புரியுதுங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்போ சஹாபாக்களுடைய நடைமுறை இதுவாக தான். கருத்து வேறுபாடு அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்க குர்ஆனை பார்ப்பாங்க, அஸ்ஸுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க, உடனே அதற்கு கட்டுப்படுவாங்க. அதனால தான் அவங்க சமிஅனா வ அத்தஅனா அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அப்போ அவங்களை பொறுத்தவரை ஆதாரம் வந்துருச்சுன்னா அவங்களுடைய சொந்த கருத்தை தூக்கி வச்சுருவாங்க. அல்லாஹ்வுடைய நபி சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிற முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டுருவாங்க.
நம்முடைய சலஃபில் உள்ளவங்க, அதாவது நம்முடைய முன்னோர்கள் உள்ளதான் இமாம்கள், எல்லா இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், இமாம் அவுஸாஇ, எல்லாம் ஹதீஸ் துறை அறிஞர்கள், முஹத்திஸூன்கள், அதாவது இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா, இமாம் நசாயி, எல்லாருமே வருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், மிகச்சிறந்த நல்லோர்கள். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இமாம் ஷாஃபி சொல்றாங்க, என்னுடைய கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸுக்கு மாற்றமா வந்துச்சுன்னா என் கருத்தை விட்டுடுங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்க. இமாம் மாலிக் சொல்றாங்க, ஒவ்வொரு கருத்தும் ஏற்கப்படலாம், மறுக்கப்படலாம், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தை தவிர. இமாம் மாலிக் இதை சொல்லும்போது எப்போ எந்த இடத்துல சொல்றாங்க தெரியுமா? மதீனாவில் எந்த இடத்துல நின்று சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் நின்று சொல்றாங்க. எல்லா மக்களையும் பார்த்து சொல்றாங்க, எந்த மனிதருடைய கருத்தும் ஏற்கப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம், ஆனால் இந்த கபரில் அடங்கி இருக்கிறாரு இவருடைய கருத்தை தவிர. இங்க நிராகரிப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை, நோ ஆப்ஷன், ஒன்லி ஆப்ளிகேஷன். என்ன? கட்டுப்படணும், ஏத்துக்கணும், முடிஞ்சு போச்சு. இல்ல அவங்க சொன்னா நான் ஏத்துக்குவேன், இல்ல விட்டுருவேன் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிறது தான் இமாம் மாலிக் அங்க நமக்கு குறிப்பிடுறாங்க. உலக வாழ்க்கையிலையும் பாருங்க, ஒரு கேஸ் ஸ்டடி சிந்திச்சு பாருங்க, பக்கம் 23 கொடுத்துருக்கேன். ஒரு குழு, ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு குழுனா ஒரு கூட்டமாக ஒரு ஜமாத்தா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நிர்வாகமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஒவ்வொருக்கும் ஒரு கருத்து வருது அப்படின்னா அனைவரும் தங்க கருத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஒன்றுபட முடியுமா? ஒன்றுபடவே முடியாது. ஆனால் ஒரு பொதுவான விதிமுறை அங்கே இருக்குது. அந்த விதிமுறையின்படி எல்லாரும் திரும்பணும் அப்படின்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அனைவரும் அதன் பக்கம் திரும்புவாங்க. அது போல தான் முஸ்லீம்களுடைய ஒற்றுமை, நம்முடைய ஒன்றுபடுதலுடைய பொதுவான அளவுகோல் எதில் இருக்குன்னு கேட்டால் அல் குர்ஆன் அஸ் சுன்னா, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல், அதில் தான் இருக்குது. அப்போ கருத்து வந்துச்சுன்னா யார் சொன்னார், எந்த குழு சொல்லுச்சு, எந்த ஜமாத் சொல்லுச்சு, அதை நான் பார்க்கக்கூடாது. அல்ல பெரும்பான்மை என்ன சொல்லுது, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அதை பார்க்குறோம், அதை பார்த்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கோங்க. அல்லது ஒருத்தருக்கு அவர் மனைவி சொன்னாதான் அவர் முடிவு கூறுவார், அப்படி இருக்குது. ஒருத்தருக்கு, ஒரு பெண்ணுக்கு என் புருஷன் சொன்னாதான் முடிவு கூறுவேன். இன்னொருத்தர் எங்கள் அத்தா சொன்னால் நான் ஏற்றுக்குவேங்க, நீங்களாம் முன்னாடி எது சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேங்க அப்படிங்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தில் இருந்தாங்கன்னா அதில் அளவுகளா முடியாது. அப்போ இங்கே பெரும்பான்மை அளவுகோல் இல்லை, எந்த குழு, எந்த ஜமாத், எந்த கட்சி அளவுகோல் இல்லை. அல்லது யார் எப்படிப்பட்டவர், அவருடைய பர்சனாலிட்டி என்ன, அவர் பெரிய பணக்கார், அவர் செல்வாக்குள்ள ஆளுங்க, அவர் சொன்னால் ஏற்று தான் ஆகணுங்க, நான் கட்டுப்படுவேங்க. ஏங்க அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்கிறதாச்சே, இது சுன்னாவுக்கு முரணானதாச்சே. இல்லைங்க, சரிதான் நீங்கள் சொல்கிறது, ஆனால் அவர் சொல்லிட்டா நம்ம செய்வோம், அவ்வளோதான். இல்லைங்க எங்கள் ஊர் சொல்லுதுங்க, எங்கள் ஊர் வழக்கு இதுதாங்க, எங்கள் சடங்கு, எங்கள் சம்பிரதாயம் இதுதான், எங்கள் ஐதீகங்க இது. அப்போ நீங்கள் இதெல்லாம் புதுசாக சொல்லாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும். கவனிங்க, இந்த அளவுகோல்லாம் அல்லாஹ்வோட ஏற்கப்படாது. சகோதர சகோதரிகளே, உண்மையான கேள்வி நமக்கு என்ன வரும்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, அதை எடுத்துக்குவோம், முடிஞ்சு போச்சு, ஒத்த கருத்துக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறது இங்கே விளங்கணும்.